வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி 1 minute 4 marks சீரியஸில் போர்ஸ் அட்டாமிக் மாடலிருந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம் கொண்டு வந்திருக்கோம். ப்ராப்ளம் படித்து பாருங்கள். T1 T2 பி த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். எனர்ஜியை வந்து ஈயில் கொடுக்காம T1 T2ல கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது வந்து ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஸ்டேட் கொடுக்கல. ஸோ போர் அட்டாமிக் மாடல் படி T1 T2க்கான ரேஷியோ கேட்டிருக்காங்க. நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து எனர்ஜி அப்படிங்கிறனால நமக்கு என்ன தெரியும், En ப்ரொபோஷனல் டு -13.6/n² எலக்ட்ரான் வோல்ட்னு தெரியும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, En எனர்ஜிக்கும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸுக்கும் ஆர்பிட்டல்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் 1/n² தெரியுது. இதை வந்து டைம் பீரியடுன்னு நம்ம தப்பாக நினைக்கிறது சான்ஸ் இருக்குது. டைம் பீரியடுன்னு நினச்சோம்னா அதுக்கான ப்ரொபோஷனாலிட்டி வந்து n³ வந்துடும். இது தப்பான ஒரு ஆன்சர். ஸோ Tn டைம் பீரியட் வச்சு பண்ணிடாதீங்க. டீன்னு இவங்க கொடுத்துருக்கிறது வந்து எனர்ஜியோட ரிலேஷனை வச்சு நம்ம பண்ணணும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். E1 வந்து E1க்கு ஒரு ப்ரொபோஷனாலிட்டி எழுதணும்னா 1/n1² எழுதுவோம். இதே மாதிரி let this be E1. இது வந்து E2க்கு ஒரு ப்ரொபோஷனாலிட்டி எழுதணும்னா 1/n2² எழுதுவோம். ஸோ இப்போ ரேஷியோ எடுத்துக்கலாம். E1/E2 ப்ரொபோஷனல்ங்கிறது ஈக்குவலாக மாறிடும். 1/n1² டிவைடட் பை டினாமினேட்டரில் திரும்ப 1/n2² போட்டோம்னா அது வந்து அதோட ரெசிப்ரோக்கில் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ இதோட ரிசல்ட் நமக்கு என்ன வருது, n2/n1² வருது. இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். E1ங்கிறது தான் T1 ஸ்டேட்டு பை T2 ஸ்டேட்டு. ஸோ இங்கே N2 அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கணும். N2ங்கிறது வந்து செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு, N1ங்கிறது வந்து ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு. இங்கே எக்ஸைட்டட் ஸ்டேட்னு கொடுத்தனால N1க்கு பதிலாக 1ன்னு எடுத்துடக்கூடாது. கிரவுண்ட் ஸ்டேட்டு தான் எப்பயுமே 1. கிரவுண்ட் ஸ்டேட் வந்து 1. ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுங்கிறதே ஆர்பிட்டல் நம்பர் 2. அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், ஃபஸ்ட்டு ஆர்பிட்டலுக்கு வந்து இது வந்து 2² கிளியராக தெரியுது. அப்போ N2 செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து 3ோட ஸ்கொயரு. இதை வந்து 1 and 2ன்னு வச்சு பண்ணோம்னா தப்பான ஆன்சர் வந்துடும். அதுவுமே நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 9/4ன்னு வருது. ரேஷியோ T1 T2ன்னு எழுதினோம்னா 9:4 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டு. இதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது வந்து இது வந்து டைம் டினோட் பண்ணல, எனர்ஜி டினோட் பண்ணது. ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுங்கிறது ரெண்டாவது ஆர்பிட்டையும் மூணாவது ஆர்பிட்டையும், தட் இஸ் n வந்து செகண்ட் அண்டு தேர்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன கிளாரிட்டி தேவைப்படுதோ அந்த டாப்பிக்கை கமெண்ட் பண்ணுங்கள், அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.